இந்த கேஎஃப் இடத்துல அடுத்து பாத்தீங்கன்னா கேஎஃப் இருக்கு இல்லையா? இப்போ இந்த எக்ஸ்பிக்கு வந்து நான் என்ன பண்றேன், டபிள்யூபி பை எம்பி இன்டு எம்ஏ பை டபிள்யூஏ. அதே மாதிரி இந்த இடத்துக்கு நான் என்ன பண்றேன்னா என்பி போட்டு டிவைடட் பை டபிள்யூஏ இன்டு எம்ஏ. இதுக்கு அதே மாதிரி இதுக்கு வந்து மொலாலிட்டி இன்டு எம்ஏ. ஸோ இது ஒரு ஃபார்முலா. புரிஞ்சுதாம்மா இது வரைக்கும்? இப்போ அதே தான் நம்ம ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர்லேருந்து பண்ணதே தான். ஸோ அந்த ஃபார்முலா இது மாதிரி கொண்டு வந்துட்டு இதுலேருந்து நம்ம வந்து மாலிகுலர் வெயிட் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏ வந்து சொல்யூட் தானே. ஸோ இந்த எம்ஏ உடைய மாலிகுலர் வெயிட் ஆஃப் தி சொல்யூட்டை நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பி தானே நம்மளுக்கு சால்வெண்ட்டு. அடுத்த நெக்ஸ்ட். ஹலோ ஹலோ. அடுத்தது ஃபோர்த் வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரு. அந்த டாபிக் நான் வந்து நாளைக்கு உங்களுக்கு எடுக்கிறேன். அதாவது வந்து அதோட ரிலேட்டடா வந்து நிறைய இருக்கு அது கான்செப்ட். இதெல்லாம் வந்து இது இவ்வளவுதான், ஒவ்வொன்றுக்கும் இது பண்ணி. நாலாவது வந்து ஆஸ்மாசிஸ், அது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். இது உங்களுக்கு வந்து நான் இந்த டாபிக் வந்து நாளைக்கு எடுக்கிறேன். இப்போ வந்து ஒரு டாபிக் ஒன்று இருக்காது, இந்த டாபிக் வந்து நாளைக்கு எடுக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு ஹெட்டிங் விட்டுட்டேன் நான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஐடியல் சொல்யூஷன், நான் ஐடியல் சொல்யூஷன். ஐடியல் சொல்யூஷன், நான் ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னா என்னன்னா, ஐடியல் சொல்யூஷன்னா இப்போ சொல்யூஷனாவே ரெண்டு சொல்யூட்டிவ் சால்வெண்ட் இருக்கும் இல்லையா? எந்த சொல்யூஷன் வந்து ரவுலட்ஸ் லாவை ஒபே பண்ணுதோ, அதை வந்து ஐடியல் சொல்யூஷன் சொல்லுது. அடுத்தது எந்த சொல்யூஷன் வந்து ரவுலட்ஸ் லாவை ஒபே பண்ணலையோ அதை ரவுலட்ஸ் லா வந்து டு நாட் ஒபே. இது கூட உங்களுக்கு வந்து ஒரு 2 மார்க்ஸ்ல வந்துருக்கு. ஸோ ரவுலட்ஸ்ல வந்து ஒபே பண்றது ஐடியல் சொல்யூஷனும், ஒபே பண்ணாதது வந்து நான் ஐடியல் சொல்யூஷன். அது எதுக்குன்னு நம்ம அதை ரீசன் பார்க்கலாம். அது இந்த ஐடியல் சொல்யூஷன் வந்து ரவுலட்ஸ்ல ஒபே பண்ற இதுல பாத்தீங்கன்னா அதுல சேஞ்ச் இன் வால்யூம் வந்து இஸ் வந்து ஈக்குவல் டு 0வா இருக்கும். அதே மாதிரி சேஞ்ச் இன் ஹீட் வந்து இஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கும். ஆனா இந்த நான் ஐடியல் சொல்யூஷன்ல பாத்தீங்கன்னா டெல்டா வின்னு சேஞ்ச் இன் வால்யூம் இருக்கு இல்லையா? இது என்ன சொல்லுவோம், சேஞ்ச் இன் வால்யூம். அதே மாதிரி இது வந்து சேஞ்ச் இன் ஹீட். டெல்டா வி வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அடுத்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டெல்டா ஹெச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இதான் வந்து நான் இப்போ இதுக்கு இந்த நான் ஐடியல் சொல்யூஷன் என்ன சொன்னேன், எந்த அந்த ரவுலட்ஸ் சொல்லியிருக்காருல, அந்த ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு தி மோல் ஃப்ராக்ஷன். அந்த லாவை வந்து ஒபே பண்ணாத சொல்யூஷன்ஸ் எல்லாம் வந்து ஐடியல் சொல்யூஷனும், எது ஒபே பண்ணுதோ அதை வந்து நான் ஐடியல் சொல்யூஷன் சொல்லியிருக்கு. இப்போ நான் ஐடியல் சொல்யூஷன்ல வந்து 2 டீவியேஷன் 2 இருக்கு. நான் ஐடியல் சொல்யூஷன்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று பாசிட்டிவ் டீவியேஷன், இன்னொன்று நெகட்டிவ் டீவியேஷன். பாசிட்டிவ் டீவியேஷன் அண்ட் நெகட்டிவ் டீவியேஷன். ஏன் இந்த பாசிட்டிவ் டீவியேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் டீவியேஷன் அப்படின்னா என்னன்னா,
கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஏஏ வந்து என்னது? சொல்யூட் மாலிகுல்ஸ் இருக்குல்ல, சொல்யூட் மாலிகுல்ஸ். பிபி வந்து சால்வெண்ட். ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது யூ வில் கெட் வந்து ஏபி மாலிகுல் வந்து அது அந்த சொல்யூஷனுக்கு இருக்கிற மாலிகுல். இப்போ இந்த ஏபி இருக்கு இல்லையா, ஏபி மாலிகுல் இந்த வந்து ஏபி மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஏபி மாலிகுலரோட இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஏபி மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கோடு காமிச்சாகும் ஏபி மாலிகுலரோட இங்க பாருங்க, ஏபி மாலிகுலரோட இன்ட்ராக்ஷன் வந்து இஸ் லெஸ் தேன், நான் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணேன், இஸ் லெஸ் தேன் ஏஏ அண்ட் பிபி மாலிகுலர் இன்ட்ராக்ஷன். இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எத்தனால் இருக்கு இல்லையா, எத்தனால் அண்ட் வாட்டர், ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்ற ஒரு வேர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹலோ, எஸ் மேம். கேள்விப்பட்டிருக்கேன். ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ பார்த்தீங்களா, எத்தனாலோட ஃபார்முலா என்னன்னா C2H5OH. இதான் வந்து எத்தனாலோட ஃபார்ம். வாட்டரோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா OHH. H2O இருக்குல்ல, இது இங்க இருக்கிற ஆக்சிஜனுக்கும் வாட்டர்ல இருக்கிற ஆக்சிஜனுக்கும் இந்த எத்தனால்ல இருக்கிற ஹைட்ரஜன் மாலிகுலுக்கும் வந்து இது வந்து இது மாதிரி வந்து இன்ட்ராக்ஷன் இருக்கும். அதாவது இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ எப்படி அந்த அந்த மாலிகுல் வந்து ஆக்சிஜன் ஹைட்ரஜன் வந்து இது மாதிரி ஒரு மாலிகுல் இருக்கிற ஆக்சிஜனும் இன்னொன்று மாலிகுல்ல இருக்கிற ஹைட்ரஜனும் இது மாதிரி வந்து ஏன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து ப்ளஸ் சார்ஜில் இருக்கும், ஆக்சிஜன் வந்து மைனஸ் சார்ஜில் இருக்கும். ஸோ இதுனா இது மைனஸ் ப்ளஸ் வந்து ஒரு அட்ராக்ஷனில் இருக்கனால ஸோ லைட்டாக வந்து இந்த ரெண்டு பேரும் வந்து டச்சில் இருப்பாங்க, ஹைட்ரஜன் பாடி. இந்த ஃபோர்ஸ் வந்து என்ன இருக்குன்னா இது பாசிட்டிவ் டிவிஷனில் வீக்கராக இருக்குது. இந்த ஃபோர்ஸ் என்னவா இருக்குது? வீக்கராக இருக்குது. இப்போ வீக்கராக இருக்கும்போது இந்த மாலிகுல்ஸ் வந்து அந்த சொல்யூட் இது வந்து இது சால்வெண்ட்டு, இது சொல்யூட் இல்லையா? இப்போ இந்த மாலிகுல் வந்து வீக்கராக இருக்கும்போது இது மாதிரி இந்த ஹைட்ரஜன் பாண்டிங்கில் ஏதோ ஒரு லிங்க்ல வந்து ஜாயிண்ட் ஆயிருக்காங்க. ஜாயிண்ட் ஆனால் கூட வந்து ஆனால் அந்த லிங்க் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, அது வீக்கராக இருக்கனால இது என்ன ஆகும்னா பிரேக் ஆகிடும். ஸோ பிரேக் ஆகி இந்த மாலிகுல் தனித்தனியாகவே வந்து இருக்கும். அப்போது நிறைய வந்து வேப்பர் மாலிகுல்ஸ் அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? ஹலோ, கம்மியா தான் மேம். இல்லையே, ஏன் கம்மியா இருக்கும் உங்களுக்கு? இல்ல அதிகமா இருக்கும். ஏன்னா இவ 2 பேர் வந்து ஒரு லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணாங்க. ஆனா அந்த ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இல்ல. இப்போ அந்த ஃபோர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கனால அந்த இது அந்த வீக்கரா இருக்கனால அந்த 2 அவங்களுடைய இது வந்து இன்டர் மாலிகுலர் வந்து அட்ராக்ஷன் வந்து கம்மியா இருக்கனால அந்த 2 மாலிகுல் வந்து ஸ்ப்ளிட் ஆயிடுறாங்க. C2H5 OH H2O. அப்போ நெறைய வந்து மாலிகுல்ஸ் எல்லாம் வந்து எஸ்கேப் ஆகி வேப்பர்ஸ் வந்து கிரியேட் பண்ணு. அப்போ வேப்பர் பிரஷர் அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா இங்க? நெறைய மாலிகுல்ஸ் எல்லாம் எஸ்கேப் ஆகி வேப்பரா ஆகும்போது வேப்பர் பிரஷர் அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? சொல்லுங்க பாப்போம். அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? ஹலோ, ஹலோ, ஹலோ. கம்மியா தான் மேம் இருக்கும். இல்லடா, நெறைய இப்ப என்ன வாட்டரும் நெறைய எவாப்ரேட் ஆயிட்டே இருக்கு. எத்தனாலும் எவாப்ரேட் ஆயிட்டே இருக்கு. அப்போ மாலிகுல்ஸ் எல்லாம் வேப்பர் ஃபேஸ்ல வந்து அதிகமா இருக்கும் இல்லையா? அப்ப அதனால வந்து பிரஷர் வந்து என்ன இருக்கும்? வேப்பர் பிரஷர் வந்து அதிகமா இருக்கும். வேப்பர் பிரஷர் வந்து மோர் மோர் தேன் தி ரவுலட்ஸ் வந்து பிரிடிக்ட் பண்றத விட வந்து
than the Rowletts predicted. அவர் வந்து ஒரு ஒரு இதுல கணக்குல போட்டு ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிருந்தார். பார்த்தோன்னா வந்து அவருடைய இதுக்கு வந்து கரெக்ட்டா இல்ல. எதனால? அதான் வந்து அதனால வந்து பாசிட்டிவ் டீவியேஷன் அப்டின்ட்டு அதுக்கு பேர் என்ன? டீவியேஷன்னு அது ரவுலட்ஸ் லா வந்து அ கண்டுபிடிச்ச வேல்யூவோட வந்து இது வந்து கொஞ்சம் வந்து மாறி வருது. எதனாலன்ட்டு அது எக்ஸ்ப்ளனேஷனும் குடுக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அடுத்தது பாருங்க. இப்போ நெகட்டிவ் டீவியேஷன். இப்போ நெகட்டிவ் டிவியேஷன் அப்டின்னா என்னன்னா, அந்த ஹைட்ரஜன் பாண்டிங் உடைய அந்த ஹைட்ரஜன் பாண்டிங் 2 மாலிக்யூலுக்கு இருக்க ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ஸ்ட்ராங்கரா இருந்ததுன்னா, அப்ப என்ன பண்ணுவாங்க? அந்த சொல்யூட்டும், சால்வெண்ட்டும் என்ன ஆகும்? ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து அ ஹோல்ட் ஆயிருக்கும் இல்லையா? அப்போ அவங்க எஸ்கேப் ஆக முடியாது இல்லையா? அப்போ நெறைய மாலிக்யூல்ஸ் வந்து எஸ்கேப் ஆக முடியாம, வெறும் வந்து கொஞ்சம் மாலிக்யூல்ஸ் தான் வந்து வேப்பர்ல இருக்கும். அப்போ வேப்பர் பிரஷர் ஆட்டோமேட்டிக்காவா என்ன இருக்கும்? கம்மியா இருக்கும். அதுதான் வந்து நெகட்டிவ் டீவியேஷன். பார்த்தீங்கன்னா இதுல ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. பாண்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்ட்ராங்கரா இருக்கு. அதனால என்ன ஆகும்னா, வேப்பர் பிரஷர் வந்து வேப்பர் மாலிக்யூல்ஸ் வந்து லெஸ்ஸு. வேப்பர் மாலிக்யூல்ஸ் லெஸ்ஸுன்னா, உடனே என்ன ஆகும்? வேப்பர் பிரஷர் லெஸ். இதான் வந்து நெகட்டிவ் டீவியேஷன். ஹலோ? எஸ் ஹலோ? மேம். இங்க பாருங்க. இது வந்து இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் இது. ரவுலட்ஸ் லா வந்து ஒபே பண்ற சொல்யூஷன் எல்லாம் நம்ம என்ன சொல்றோம்னா, ஐடியல் சொல்யூஷனும், ஒபே பண்ணாத சொல்யூஷன் எல்லாம் வந்து நான் ஐடியல் சொல்யூஷன் சொல்றோம். அதுக்கு நான் ஐடியல் சொல்யூஷன் சொல்றோம். ஏன் அந்த இது டீவியேஷன் ஏன் ரவுலட்ஸ் லா வந்து ஒபே பண்ணல நான் ஐடியல் சொல்யூஷன்? அதுக்கு வந்து ரீசன் சொல்றாங்க. ஒரு அ இது பாசிட்டிவ் டீவியேஷனுக்கு ஒரு மாலிக்யூல். இப்ப ஏஏ ம அங்க வந்து சொல்யூட் மாலிக்யூல்ஸ் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து வாட்டர் இது வந்து எத்தனால்ன்ட்டு இது மாரி ஜாயிண்ட் தான் இருக்கும் இல்லையா? தனியா இருக்காது. எத்தனால் மாலிக்யூல் தனித்தனியா இருக்காது இல்லையா? ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து இது மாரி வந்து லிங்க்கா இருக்கும். இப்போ இது மாரி வந்து தனித்தனியா இருக்கும்போது இது மாரி இருக்காங்க. இப்போ நான் வந்து என்ன பண்றேன், சொல்யூட்டையும் சால்வெண்ட்டும் ஆட் பண்ணும்போது, இதுல இருக்க ஏவும், பியும் வந்து என்ன ஆகுது ஜாயிண்ட் ஆகுது. ஜாயிண்ட் ஆகுது. இப்போ இவங்க 2 பேருடைய ஜாயிண்ட் வந்து எதன் மூலமா ஜாயிண்ட் ஆயிருக்காங்கன்னா, ஒரு ஃபோர்ஸ் என்னன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபோர்ஸ் மூலமா இந்த 2 மாலிக்யூலும் வந்து சொல்யூட்டும், சால்வெண்ட்டும் ஜாயிண்ட் ஆயிருக்காங்க. அந்த ஹைட்ரஜன் பாண்டிங்கோட ஃபோர்ஸ் வந்து வீக்கரா இருந்ததுன்னா, அந்த ஜாயிண்ட் என்ன ஆகும்னா, உடைஞ்சிடும். பிரேக் ஆயிடும். பிரேக் ஆகி அவங்க வந்து யூசுவலாவே தனித்தனியாவே இருப்பாங்க. எத்தனால் தனியா, வாட்டர் தனியா இருப்பாங்க. அப்போ நெறைய மாலிக்யூல்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆகும், எஸ்கேப் ஆயிட்டு வந்து வேப்பர்ல வந்துரும். அப்ப அதனால வந்து வேப்பர் பிரஷர் வந்து அதிகமா இருக்கும். ஆனா ஆக்சுவலா வந்து ரவுலட்ஸ் லா என்ன சொல்றாரு, லெஸ்ஸா இருக்கும் அப்டின்ட்டு அவரோட கான்செப்ட்ல குடுக்கும்போது, அது தப்பு. அதனால தான் இந்த டீவியேஷன் ஆயிருக்கு அப்படின்னு. அடுத்தது வந்து நெகட்டிவ் டீவியேஷன். ஏன் வந்து நெகட்டிவ் டீவியேஷன் நடந்திருக்குன்னா, அந்த ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து நடுவுல 2 சொல்யூட்டுக்கும் சால்வெண்ட்க்கும் இருக்கிற ஹைட்ரஜன் பாண்டிங் என்ன இருக்கு? ஸ்ட்ராங்கரா இருக்கு. ஹைட்ரஜன் வந்து ஸ்ட்ராங்கரா இருக்கனால, அந்த 2 மாலிக்யூல் வந்து பிரியறதில்ல. சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் வந்து வந்து நல்லா வந்து டைட்டா வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. அதான் 2 பேர வந்து பிரியறதில்ல. அப்போ உங்களுக்கு மாலிக்யூல்ஸ் எல்லாம் வந்து எஸ்கேப் ஆகாது இல்லையா? நெறைய மாலிக்யூல்ஸ் வந்து வெளில வரதுக்கு சான்சஸ் இல்ல. அப்போ வேப்பர் மாலிக்யூல்ஸ் வந்து லெஸ் ஆனோனே பேப்பர் பிரஷர் வந்து லெஸ்ஸா இருக்கு. ஸோ அப்ப ரவுலட்ஸ் லா சொன்ன கான்செப்ட் வந்து இது வந்து அ ஒத்துக்க ஒ ஒ இது டீவியேட் ஆயிருக்கு. அதான் மாறி இருக்கு. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம் நெகட்டிவ் டீவியேஷன் இதான். புரிஞ்சுதாம்மா இது வரைக்கும்? ஸோ என்னென்ன டாபிக் எடுத்திருக்கோம் நம்ப? பாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டீஸ்ல lowering of vapor pressure, relative lowering of vapor pressure, elevation of boiling point, depression of freezing point. அது அது வரைக்கும் எடுத்திருக்கேன். அப்புறமா அண்டர் தட் ரவுலட்ஸ் லால 2 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் இருக்கு. ஐடியல் சொல்யூஷனு, நான் ஐடியல் சொல்யூஷன் அப்டின்ட்டு. ஐடியல் சொல்யூஷன்னா ரவுலட்ஸ் லா ஒபே பண்றது ஐடியல் சொல்யூஷனு. ஒபே பண்ணாதெல்லாம் நான் ஐடியல் சொல்யூஷன். ஏன் அது வந்து நான் ஐடியல் சொல்யூஷன்ல 2 டைப்ஸ் இருக்கு. பாசிட்டிவ் டீவியேஷன், நெகட்டிவ் டீவியேஷன். பாசிட்டிவ் டீவியேஷன் என்னன்னா, அதுல வந்து இது ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து வீக்கரா இருக்கனால, அந்த தனித்தனியாவே இருக்கு. சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் தனித்தனியா இருக்கனால, நெறைய வேப்பர்ல வந்து நெறைய வேப்பர் மாலிக்யூல்ஸ்லாம் நெறைய இருக்கும். அப்போ வேப்பர் பிரஷர் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இந்த இதுல வந்து வேப்பர் பிரஷர் வந்து அதிகமா இருக்கும். அடுத்தது நெகட்டிவ் டீவியேஷன்ல அந்த ஹைட்ரஜன் பாண்ட் ஃபோர்ஸ் ஸ்ட்ராங்கரா இருக்கனால, எஸ்கேப் ஆகுற மாலிக்யூல்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கு. அதனால உங்களுக்கு வந்து வேப்பர் பிரஷர் லெஸ்ஸா இருக்கு. ஹலோ? ஹலோ எஸ் மரியம்? மேம். எஸ் உங்களுக்கு எப்படி மேம். என்னென்ன அசைன்மென்ட் குடுத்துருக்காங்க உங்களுக்கு நேத்து? என்ன குடுத்திருந்தாங்க? ஹலோ?
ஹலோ? என்ன டாபிக்ல குடுத்தாங்க நேத்து உங்களுக்கு? இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணுங்க. 7.1லேருந்து 7.5 வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் சொல்லியிருக்கேன். அது சால்வ் பண்ணி வைங்க. ஹென்றி லா, அந்த ரவுலட்ஸ் லா அதெல்லாம் கூட வந்து டெஃபினிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கங்க. அப்போ மோல் ஃப்ராக்ஷன் அதோட டெஃபினிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிச்சு ஓகேம்மா, யூ கேன் லீவ் தி கிளாஸ்மா. Thank தேங்க்யூம்மா. you. குட் நைட்மா. குட் நைட்மா.